ஆனா தனித்தனியா இல்ல, நாம 2 பேரும் ஒன்னா தான் வெளியில போக போறோம் என்று கூறியதும் ஆச்சரியத்தோடு அவளை பார்த்தவன், இல்ல அது சரியா வராது. ஏற்கனவே நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கிறத பார்த்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டா. மறுபடியும் அவ முன்னாடி சேர்ந்து போனோம், அவ்வளவுதான், பார்வையாலேயே நம்ம 2 பேரையும் எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவா என்று சர்வா சொல்ல, அதை கேட்டு ஷிவானி சிரித்துவிட்டு, அவ எதுக்கு கோபப்பட போறா? நீங்க 2 பேரும் உண்மையா ஒன்னும் கல்யாணம் பண்ணலையே. அது மட்டும் இல்லாம அவளே வெளியில பிரவீன் கூட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க கூட வாய்ப்பு இருக்கு என்று கூறிய ஷிவானியின் முகத்தில் அப்பட்டமான பிடிவாதம் இருக்க, சர்வாவும் அதை புரிந்து கொண்டு தனது பயத்தை விட்டவன், ஆமா இல்ல, ஷிவானி கூட போனா என்ன தப்பு? நானும் எவ்வளோ நாள் தான் அவகிட்ட இறங்கி போறது, இன்னைக்கு அவ என்ன பண்றான்னு பாத்துடுறேன் என்று யோசித்துவிட்டு அவளை அழைத்து கொண்டு வெளியே வந்தான். இருவரும் சேர்ந்து வருவதை பார்த்த வேதிகாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. தன்னையும் மீறி, நீ இவன் கூட என்ன பண்ற என்று ஷிவானியிடம் கேட்டுவிட்டாள். நாங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு அப்படியே வெளியில வந்தோம், லைக் நீயும் பிரவீனும் டேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அந்த மாதிரி என்று பட்டென கூறினாள் ஷிவானி. அதை கேட்டதும் வேதிகாவிற்கு இன்னும் பெரிய ஆச்சரியம். சர்வாவும் கூட ஆச்சரியமாகத்தான் பார்த்தான். நிச்சயம் ஷிவானி கூறிய பதிலை அவன் கூறியிருக்கவே மாட்டான். வேதிகா இருவரையும் ஒரு மாதிரி பார்த்தாலும், இதுக்கு மேல பேசினா தேவையில்லாம எனக்கு தான் டென்ஷன் ஆகும் என்று புரிந்து கொண்டவள், ஓகே ஷிவானி, நாங்க கிளம்புறோம், நாளைக்கு ஆபீஸ்ல மீட் பண்றேன், சில கான்ட்ராக்ட்ஸ் பத்தி உங்ககிட்ட பேசணும் என்று சொல்ல, ஓகே நோ ப்ராப்ளம், குட் நைட் என்று சொன்னவள் சர்வாவிடம் திரும்பி, இன்னைக்கு நாள் முழுக்க என் கூட இருந்ததுக்கு மட்டும் இல்லாம நீங்க பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ், அப்புறம் கான்ட்ராக்டை சீக்கிரமே சென்ட் பண்ணுங்க என்று போற போக்கில் சொல்ல, இட்ஸ் ஓகே ஷிவானி, டேக் கேர், நான் சீக்கிரமே கான்ட்ராக்ட் அனுப்புறேன் என்று சொல்லி அவளை அனுப்பி வைத்துவிட்டு காரின் முன்னால் சீட்டில் வந்து அமர்ந்தான் சர்வா. இன்னும் கூட ஷிவானியும் சர்வாவும் ஒன்றாக இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்த வேதிகா, என்ன கான்ட்ராக்ட் அவளுக்கும் உனக்கும் என்று பேச்சை ஆரம்பித்தாள். ஷிவானி என் கம்பெனியிலிருந்து கேமரா பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கா, அது கொஞ்சம் பெரிய ஆர்டர், அதுக்கு தான் கான்ட்ராக்ட் கேட்கிறா. அது எவ்வளோ பெரிய ஆர்டர் தெரியுமா, கம்பெனிக்கு பெரிய லாபம் என்று சர்வா உண்மையான மகிழ்ச்சியில் சொல்ல, ஓ என்று லேசாக தலையாட்டினாள் வேதிகா. கூடவே 2 பேரும் ஏதோ பிசினஸ் டீலுக்காகத்தான் சுத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க போல, நான் தான் முட்டாள் மாதிரி என்னென்னமோ யோசிச்சுட்டேன் என்று காரணமே இன்றி நிம்மதி அடைந்தாள். பிறகு, பரவாயில்ல, உனக்கு அடுத்தடுத்து நிறைய நல்லது நடக்குது, விக்ரமன் சார் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்றாரு, ஆனா எப்பவும் இப்படியே இருக்காது, அவர் மனசு மாறத்துக்குள்ள உனக்கு தேவையான பணத்தை நீதான் சேஃப்டி பண்ணிக்கணும் என்று சொல்லிக்கொண்டு அவள் காரை ஸ்டார்ட் செய்ய, அப்போதுதான் அவள் கையை பார்த்தான். அதில் புதிதாக ஒரு டைமண்ட் ரிங் மின்னிக் கொண்டிருந்தது. அந்த ரிங் அவன் ஏலத்தில் 100 கோடி கொடுத்து வாங்கிய நெக்லஸுக்கு இலவசமாக கொடுத்த டைமண்ட் ரிங் போலவே இருந்தது. அந்த ரிங்கின் விலையும் பல கோடி ரூபாய் மதிப்பிருக்கும். இந்த ரிங்கை எங்க வாங்கின என்று கேட்டான். அதை கேட்டு பெருமையாக சிரித்த வேதிகா, ரொம்ப அழகா இருக்குல்ல, எனக்கு தெரியும், இதோட விலை என்ன தெரியுமா, நீ வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்சா கூட உன்னால இதை வாங்க முடியாது என்று அவள் பெருமையில் பேசிக்கொண்டே போக, எரிச்சலான சர்வா, இதை எங்க வாங்குனேன்னு கேட்டேன், அத மட்டும் சொல்லு என்றான். நான் வாங்கல, இது பிரவீன் எனக்கு கொடுத்த பர்த்டே கிஃப்ட் என்று சொல்லிக்கொண்டே கார் ஓட்ட சர்வா யோசனையில் மூழ்கினான். என்ன யோசிக்கிற, நீ எவ்வளோ யோசிச்சாலும் உன்னால இதை எப்பவுமே வாங்க முடியாது, தேவையில்லாம கண்டதையும் யோசிக்காத என்று அவள் வேண்டுமென்றே கூற, சர்வாவிற்கு எரிச்சல்தான் அதிகமானது. தன்னிடம் இருப்பது போல ஒன்றை பிரவீன் எப்படி வாங்கியிருப்பான் என சர்வாவிற்கு குழப்பம் ஏற்பட்டது. அவன் யோசனை செய்து கொண்டிருக்க, நாம இப்போ நேரா ஏர்போர்ட் போறோம், என் ஃப்ரெண்ட் லண்டன்ல இருந்து வரா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு தான் வந்து ஸ்டே பண்ண போறா, சோ அவளை கூட்டிட்டு போகலாம் என்று சொல்லிக்கொண்டே அவள் ஏர்போர்ட் வந்திருக்க, சர்வா எதுவும் பேசவில்லை. இருவரும் காருக்கு அருகிலேயே நின்று காத்திருந்தனர். அப்போது அவர்களிடம் வந்து நின்றாள் பெண் ஒருத்தி. பிரவுன் ஹேர் மற்றும் நீல நிற கண்களோடு வேதிகாவை பார்த்து சிரித்தவள், ஹே வேதிகா, இதுதான் உன் ஹஸ்பண்ட் சர்வாவா என்று கேட்டாள். அதற்கு தலையாட்டிய வேதிகா, ஆமா சர்வா, இது என்னோட ஃப்ரெண்ட் சித்ரா என்று அறிமுகம் செய்து வைக்க, ஒரு நொடி சர்வாவை பார்த்த சித்ரா, ஏய் தள்ளிப்போ என்று முகத்தை ஒரு மாதிரி வைத்துக்கொண்டு கூற, சர்வா தன் காதில் ஏதேனும் தவறாக விழுந்து விட்டதோ என்ற எண்ணத்தில், வாட் என்று கேட்டான். தள்ளு, நான் தான் முன்னாடி சீட்ல உட்காருவேன், நீ எதுக்கு இந்த சீட் பக்கத்துல நிக்கிற, பின்னாடி போ என்று அவனை தள்ளிவிட்டு முன்னால் இருக்கையில் ஏறி அமர, வேதிகாவும் டிரைவர் சீட்டில் அமர்ந்தாள். சர்வா அப்படியே நிற்க,
என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? அவ சொன்னது காதுல விழலையா? பின்னாடி ஏறு என்று வேதிகாவும் கூற பெருமூச்சோடு பின்னால் ஏறி அமர்ந்தான் சர்வா. காருக்குள் ஏறியதும் வேதிகாவை கட்டிப்பிடித்துக் கொண்ட சித்ரா, உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா என்று சொல்ல, நானும் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். 2 monthsனு சொல்லிட்டு 5 வருஷம் கழிச்சு வந்திருக்க என்று வேதிகா லேசான கோபத்தோடு சொல்ல, என்ன பண்றது, அவ்வளோ வேலை என இருவரும் பேச ஆரம்பித்து ஏதேதோ கதை பேசிக் கொண்டிருக்க பின்னால் வேறு வழி இல்லாமல் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தான் சர்வா. மீண்டும் அந்த வைர மோதிரம் ஞாபகம் வர உடனே போனை எடுத்து ஆலியாவிற்கு மெசேஜ் அனுப்பினான். எப்படி அதே மோதிரம் இன்னொன்று வந்தது என தெரிந்து கொள்ள சர்வாவின் மனம் துடித்தது. அதே நேரம் எனக்கு இவனை பிடிக்கவே இல்லை, எதுக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்று வேதிகாவிடம் கேட்டுக்கொண்டிருந்தாள் சித்ரா. அதை கேட்டதும் அவர்களை கவனித்தான் சர்வா. வேதிகா பதில் சொல்லாமல் இருக்க அப்போதுதான் அவள் கையில் இருந்த மோதிரத்தை கவனித்த சித்ரா, ஓ மை காட், இது உன்கிட்ட இருக்கா? இது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் தெரியுமா என்று வாய் மீது கை வைத்து அதிர்ச்சியோடு கேட்க வேதிகாவிற்கு பெருமை தாங்கவில்லை. அழகா இருக்கா என்று அவளிடம் நன்றாக காட்டி கேட்டாள். ரொம்ப அழகா இருக்கு, எங்கிருந்து வாங்கின என்று சித்ரா கேட்க, இது எனக்கு பர்த்டே கிஃப்டா வந்துச்சு. நிஜமாவே இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா என்று ஒன்றும் தெரியாதது போல வேதிகா கேட்க, இந்த ரிங் பத்தி உனக்கு தெரியாதா? இது ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ். மிகப்பெரிய ராஜா ஒருத்தர் அவர் மனைவிக்காக வாங்கின ரிங். அவங்க இறந்த அப்புறம் இதை ஏலத்துக்கு விட்டிருக்காங்க. அப்ப இருந்து இதுக்கு பெரிய டிமாண்ட் தெரியுமா? அவ்வளோ சீக்கிரம் யாருக்குமே கிடைக்காது. குறைஞ்சது 50 கோடியாவது இல்லாம இதை வாங்கவே முடியாது என்று சித்ரா சொல்ல சர்வா அதிர்ந்தான். அதை 100 கோடிக்கு மேல் கொடுத்தல்லவா அவன் அன்று வாங்கியிருந்தான். இன்னொரு பக்கம் இவ்வளவு விலை உயர்ந்த மோதிரமா என அதை ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள் வேதிகா. பிரவீன் உண்மையிலேயே அந்த ரிங்கை 50 கோடி கொடுத்து வாங்கியிருப்பானா, இல்லை அது அவனது ஏமாற்று வேலையா? சர்வா உண்மையை கண்டுபிடிப்பானா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள். டைகர் ரிட்டர்ன்ஸ், ஒன்லி ஆன் பாக்கெட் எஃப்எம். அந்த வைர மோதிரத்தின் விலை 50 கோடிக்கு மேல் இருக்கும் என்று சித்ரா கூற, இந்த பக்கம் சர்வா, நான் அதை விட அதிகமா கொடுத்தேனே என்று வாய்விட்டே சொல்லிவிட, நல்ல வேளையாக முன்னால் அமர்ந்திருந்த அவர்கள் இருவருக்கும் அது கேட்கவில்லை. சித்ரா சொன்னதை கேட்டு ஆச்சரியமாக, இதை ஏலத்துல விட்டாங்களா என்று கேட்டாள் வேதிகா. அஃப்கோர்ஸ், அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் லிமிடெட் எடிஷன். இதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்கு. இந்த மோதிரம் கைக்கு கிடைச்சதால தான் அந்த ராணிக்கு ராஜா கிடைச்சதா சொல்லுவாங்க. அதனால இந்த மோதிரம் யாருக்கு கிடைக்குதோ அவங்க வாழ்க்கையே ரொம்ப சூப்பரா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை என்று சித்ரா சொல்லிக்கொண்டே போக சிரித்த வேதிகா, நிஜமாவா? இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஸ்டோரி இருக்குன்னு எனக்கு தெரியாது என்று கூறினாள். சரி, அதை விடு. உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த மோதிரத்தை பணம் இருந்தா மட்டும் வாங்கிட முடியாது. உனக்கு பெரிய பெரிய ஆளுகளோட கனெக்ஷன் இருக்கணும். அந்த ஏலம் நடக்கிற இடத்துக்கு போக முடியணும். இந்த உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய பணக்காரங்க மட்டும்தான் இந்த ஏலத்துக்கு போவாங்க. 50 கோடி இருந்தா மட்டும் இதை வாங்கிட முடியாது தெரியுமா? அப்படிப்பட்ட மோதிரம் இப்போ உன்னோட கையில இருக்கு என்று சித்ரா சொல்லிக் கொண்டிருக்க, கரெக்டா சொன்னீங்க என்று வேகமாக குறுக்கே புகுந்து சொன்னான் சர்வா. இவ்வளவு நேரம் அவள் பேசியதில் இப்போது அவள் கூறிய வார்த்தை சர்வாவுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் சித்ராவோ அவனை ஒரு மாதிரி பார்த்து, உன் ஹஸ்பண்டுக்கு என்ன பிரச்சனை என்று வேதிகாவிடம் கேட்டாள். சர்வாவை அவள் எரிச்சலோடு பார்க்க, நான் தப்பா சொல்லல, நீங்க சொல்றது சரின்னு சொன்னேன். பிரவீன் மாதிரி ஒரு ஆளால எப்படி இவ்வளோ பெரிய மோதிரத்தை அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து வாங்க முடியும் என்று சர்வா சித்ராவிடம் கேட்க, அவனை ஒரு மாதிரியாக பார்த்து சிரித்த சித்ரா, வேதிகா, உன் புருஷன் என்ன பண்றாருன்னு சொன்ன? எனக்கு மறந்துடுச்சு, கொஞ்சம் மறுபடியும் சொல்லு என்று சர்வாவை பார்த்து கொண்டே கேட்டாள். இப்ப எதுக்கு அதெல்லாம்? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லி இருக்கேன்ல, அவன் இப்படிதான் தேவையில்லாம ஏதாவது பேசிட்டே இருப்பான், கண்டுக்காத என்று சர்வாவை கண்டு கடுப்புடன் கூறினாள் வேதிகா. சித்ரா முன்னால் அவன் பேசுவது கூட வேதிகாவுக்கு பிடிக்கவில்லை. சர்வாவிற்கும் அது புரிய அமைதியாக இருக்கத்தான் நினைத்தான். ஆனால் சித்ரா மீண்டும், இவன் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதா தானே நீ சொன்ன? வாய் மட்டும் இவ்வளோ பேசுறா, வீட்டுக்கு ஏதாவது சம்பாதிச்சு கொடுக்கறானா என்று கேட்டு அவள் இன்னும் சர்வாவை கேவலமாக பார்க்க, இப்போது சர்வாவிற்கும் கோபம் வந்து விட்டது. ஹலோ, நான் ஒன்னும் ஓவரா பேசல. அண்ட் பை த வே, நான் வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தாலும் எனக்கும் வேலை இருக்கு. நானும் ஒரு கம்பெனில மேனேஜரா இருக்கேன் என்று சர்வா கூற, அதுவும் விக்ரமன் சாரால கிடைச்சது தானே
நீ அவரோட டிரைவர் பையங்கிறதால உனக்கு வேலை போட்டு கொடுத்திருக்காரு. ரெக்கமெண்டேஷன்ல வேலையை வாங்கிட்டு பேச்சா பாரு என்று சித்ரா நக்கலாக கூறினாள். அதை கேட்டு ஆச்சரியமாக பார்த்தான் சர்வா. தன்னை பற்றி இந்த அளவிற்கு சித்ராவிற்கு எப்படி தெரிந்திருக்கும் என்று யோசித்து அவனுக்கு பதில் தெரிந்து கொள்ள வெகு நேரம் எடுக்கவில்லை. இந்த வேதிக்காதான் என்னை பத்தி என்னென்னமோ சொல்லி வச்சிருக்கா, அதான் இந்த பொண்ணு என்னை மதிக்கவே மாட்டேங்குது என்று புரிந்து கொண்டவன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அமைதியாக மீண்டும் பின்னால் சாய்ந்து அமர்ந்தான். ஆனால் அந்த மோதிரம் எப்படி பிரவீன் கைக்கு போனது என்ற கேள்வி மட்டும் அவனை விட்டு விலகவே இல்லை. எப்படியாவது ஆலியா கிட்ட கேட்டு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த பிரவீன் ஏதோ ஒரு தில்லுமுள்ளு வேலை பண்ணிருக்கான் என்று சர்வா மனதிற்குள் நினைத்து கொண்டிருக்க, இந்த பக்கம் வேதிகாவோ பிரவீனை பெருமையின் உச்சத்தில் வைத்து அழகு பார்த்து கொண்டிருந்தாள். இந்த பிரவீன் இவ்ளோ பெரிய கிஃப்ட் எனக்கு கொடுப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்று பெருமையில் மிதந்து கொண்டிருக்க மூவரும் வீடு வந்து சேர்ந்தனர். வீடு வரும் வரை வேதிகா, சித்ரா இருவரும் வேறு ஏதோ பேசிக்கொண்டே இருக்க சர்வா வாய் திறக்கவில்லை. ஒரு நிலைக்கு மேல் அவர்கள் பேசுவதை அவனும் கண்டுகொள்ளவில்லை. உடல் முழுவதும் அசதியாக இருந்ததில் எப்போது தூங்குவோம் என்ற காத்திருப்பில் இருந்தான். அவன் வீட்டிற்குள் வந்ததும் வேக வேகமாக அறையை நோக்கி சர்வா செல்ல அவனை தடுத்த வேதிகா, எங்க போற என்று கேட்டாள். ரூமுக்கு தான் போறேன் என்று சர்வா பதில் சொல்ல, நான் தான் உன்கிட்ட சொன்னேன் இல்ல, சித்ரா இங்க தான் தூங்க போறான்னு, அப்புறம் எதுக்கு ரூமுக்கு போற என்று வேதிகா கேட்டதும், என்ன பண்ண சொல்ற? ரூமுக்கு போய் தூங்காம நான் எங்க போறது? எனக்கு ஏற்கனவே ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்கணும் என்றான் சர்வா. தூங்கணும்னா போய் சர்வன்ட் ரூம்ல தூங்கு, இதுக்கு முன்னாடி அங்கதானே தூங்கிக்கிட்டு இருந்த என்று கேட்டுக்கொண்டு அருகில் வந்தாள் சித்ரா. கூடவே அதை சொல்லிவிட்டு அவள் சிரிக்க ஆரம்பிக்க, கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.